ஜோதிட நிலையம் 15 வருட அனுபவம் மிக்க தெய்வ வாக்கு ஜோதிடர் ஜோதிட ரத்னா ஜோதிட சாம்ராட் சரவணன் ஜோதிடர் சொல்லிப்பாளையம். எங்களிடம் ஜாதகம், எண் கணிதம். ஹலோ வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. என்னோட பேர் ராதாகிருஷ்ணன். ஓகேங்க சார். ஓகேங்க சார், சார் பேசுறாங்க சார். ஐயா வணக்கம், நான் தெய்வாக்கு சரவணன் பேசுறேன். நீங்க உங்க பாப்பா பிறந்த நாள் சொல்லுங்க, டேட்டு. 4/10/2008 காலை 11:35 மதுரையில அதான் சனிக்கிழமை பிறந்திருக்காங்க. அனுச நட்சத்திரம். அனுச நட்சத்திரம். இவங்களுக்கு வந்து படிப்புல ஏதாவது கிடைக்குமான்னு கேக்குறீங்களா? படிப்பு, நினைச்ச படிப்பு அது கிடைச்சிரும். ப்ரிப்பரேஷன் பக்காவா பண்றாங்க, பிரசன்டேஷன் போட்டு விட்டுறாங்க. விடிய விடிய படிச்சானாமா எல்லா படமும் முட்டமா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி பண்ணிடுறான். எல்லாம் நல்லா படிக்கிறா, மார்க் மட்டும் வர மாட்டேங்குது. பிரசன்டேஷன் சரியா பண்றது இல்ல, அது ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகுறா. சரியா தூக்கம் இல்ல பொண்ணுக்கு. பொண்ணு முழிச்சிட்டு இருக்கும்போது நீங்களும் முழிச்சிட்டு இருக்கணும், நீங்க போய் தூங்க கூடாது. புரியுதா இல்லையா? பொண்ணு முழிச்சிட்டு இருக்கும் போது நீங்க ஒரு டீயை போட்டு கொடுத்துட்டு நீங்க போய் கதை பேச போயிடக்கூடாது. பொண்ணுட்ட தள்ளி நின்று படிக்கிறாளா இல்லையான்னு நீங்க ஒரு புக்கை படிக்கணும். நீங்களும் உங்க மனைவியோ. மார்க் எல்லாம் எடுத்துருவாங்க, அவ பெரிய போஸ்டிங் எல்லாம் வந்துருவா. அவளுக்கு டிஸ்ட்ராக்ஷன் ஆகுறா. திடீர்னு படிக்கிறா, 4 நாளைக்கு யாராவது திட்டினா மைண்ட் செட் அப்செட் ஆயிடுறா. 2 பொண்ணா, ஒரு பொண்ணா உங்களுக்கு? இன்னொரு பொண்ணு இருக்கா? இந்த ஒரு பொண்ணு தானா? ஒரே பொண்ணுதாங்க. அதெல்லாம் அவ நினைச்ச படிப்புக்கு வந்துருவாங்க ஐயா. டாக்டர் படிக்கணும்னு ஆசைப்படுகா, அப்படிதானே? நீட்டா படிக்க ஆசைப்பட்டா சரி சரி, அதுல பெரிய ஆளாயிருவா. அவளை நீங்க கொஞ்சம் அவளை என்கரேஜ் பண்ணுங்க. அவளை அடிக்கடி வந்து நீ திறமையானவா, உனக்கு திறமை இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லணும். நீ எல்லாம் என்ன படிச்சு கிழிச்சுன்னு சொன்னீங்கன்னா அவ தூக்கி போட்டு தூங்கிடுவா. ஓகேவா? அதெல்லாம் படிச்சிருவா. நீங்க அவ நினைச்ச படிப்பு படிச்சு பெரிய லெவல்ல ஆயிருவா. சரிங்க. வேற ஒரு கவலையும் இல்ல. சரிங்க. ஐயா அதெல்லாம் நீங்க தனியா தான் கேட்கணும், ஒரு கேள்வி தான் கேட்கலாங்க. என் நிறைய லைன்ல வெயிட் பண்றாங்க ஐயா. ஓகே. ஹலோ ஹலோ வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. எங்க இருந்து பேசுறீங்க சார்? எடப்பாடி. ஓகேங்க சார், சார் பேசுறாங்க சார். ஐயா வணக்கம், சொல்லுங்கய்யா. வெங்கடேஷ் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. பிறந்த தேதி சொல்லுங்க. 21/9/1984. சரிங்கய்யா. 21/9 காலையில 6:10. உங்களுக்கு வந்து பூச நட்சத்திரம் அப்படித்தானே? ஆமாங்க ஐயா. பூச நட்சத்திரம். ஜாதகத்துல சனி யோகமா இருக்கு, பரீகம் யோகம். தாமரையில தண்ணி மாதிரி ஒட்டி ஒட்டாம நழுவிடுவீங்க. கழுவுன மீன்ல நழுவுன மீன் அப்படின்னு சொல்றது. சகோதரன் இருக்கானா? சகோதரன் கருப்பும் வெள்ளையுமான தொழில் பண்றீங்களா? அது என்ன தொழில்? கருப்பும் வெள்ளையுமான தொழில், ஜெராக்ஸ், இந்த ஸ்கேனு, கருப்பும் வெள்ளையுமான கூல்ட்ரிங்க்ஸ் கடை அப்படிலாம் சொல்றாங்கல்ல, என்ன தொழில் பண்றீங்க? பவர் லூம் ஓடிட்டு இருக்குது அப்படிதானே? உங்களுக்கு 13ல இருந்து 30 வயசு வரைக்கும் பரவாயில்ல, 30ல இருந்து 37 வரைக்கும் செம்ம அடி வாங்கிருக்கீங்க. இருக்கிற வீட விக்கிற நிலைமை. செம்ம அடி, இருக்கிற வீட விக்கிற நிலைமை. பேராசை பெருநஷ்டம், அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். அதே உங்களுக்கு ஒரு பிரேத சாபம் கிடக்குது ஜாதகத்துல. பிரேத சாபம்னு சொல்றோம்ல, முன்னோர் சாபம். அது நம்மள வாழ விடுறதே இல்ல. நைட்லாம் ஓவோன்னு ஊழ விடுது பேய் வீட்டுல. அது நீங்க மந்திரவாதியை வச்சுதான் அடக்கணும். நீங்க இல்லாட்டா தீர்த்தம் இருக்குல்ல, கோயில்ல புனித தலங்களோட தீர்த்தத்தை கொண்டு வந்து வீட்டுல தெளிக்கணும். உங்க வீட்டுல ஒரு பிரேத சாபம் பலமா இருக்கு.
இல்லங்கம் கிடக்குது, ஒரே துன்பத்திலே ஓடுது வண்டி. ஆமாங்க ஐயா. 57 வரைக்கும் இப்படித்தான் இருக்கும். நீங்க வந்து ராமேஸ்வரம் இந்த மாதிரி புனித தலங்கள்ல போய் கொஞ்சம் பரிகாரங்களை பண்ணி வேற ஜோதிடரை கன்சல்ட் பண்ணுங்க, தனியா லைனுக்கு வந்து. ஓகே ஓகே, சரியாயிரும் உங்க லைஃப். ஓகே, நன்றிங்க நன்றிங்க. ஹலோ ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. சுரேஷ் மேடம். ஓகேங்க சார். சார் சொல்லுங்க ஐயா. ஐயா வணக்கம், சொல்லுங்க சார். வணக்கம் சார். 2/12/1976 சார். 2/12/76. 2/12/1976 காலை 7. காலை 7 மணி. நீங்க வந்து ரேவதி நட்சத்திரமா சார்? 7:50. 7:50 ரேவதி நட்சத்திரமா? ஆமாங்க சார், ஆமாங்க சார். நீங்க யார் பேச்சும் கேக்குறது இல்ல, உங்களுக்கு என்ன தோணுதோ அதான் செய்வீங்க. 83 வயசு வரை ஆயுசு இருக்குது. சரிங்க சார். 83 வயசு வரைக்கும் ஆயுசு இருக்குது. உங்களுக்கு கடைசி காலம் தான் யோகம் வருது. சுக்கிரன் யோகம் இல்ல. சரிங்க சார். சுக்கிரன் வந்து எல்லாருக்கும் யோகமா இருக்கும். ரேவதியில 6 வயசுல இருந்து 13, 23, 33 வயசு வரைக்கும் எந்த யோகமும் கிடையாது. 33ல இருந்து 39 வரைக்கும் போலீஸ் கேஸ் வரைக்கும் ஆகிற அளவுக்கு எல்லாம் பிரச்சனையில சிக்கிருக்கீங்க. 39ல இருந்து 49 வரைக்கும், 49க்கு மேல யோகங்க ஐயா. 55க்கு மேலதான் யோகம் உங்களுக்கு. 49ல இருந்து 55 வரைக்கும் எகைன் ப்ராப்ளத்துல தான் இருக்கிறீங்க. அல்வால விச வைக்கக்கூடிய ஆளு, நைஸா பேசுறீங்க. ஆனா எல்லாம் அது யாருமே நம்ப மாட்டான். நீங்க உண்மை சொல்றீங்கன்னு யாரும் நம்புறதே இல்ல. 55 வயசு வரைக்கும் நரகத்துலதான் வாழ்க்கை ஓடுது. 55ல இருந்து 75 வரைக்கும் பணத்திலே புரளுவீங்க, கோடீஸ்வரன் ஆவீங்க. அது வரைக்கும் தாக்கு பிடிங்க. பஸ்ஸுக்காக பஸ் ஸ்டாப்புக்கு வெயிட் பண்றோம்ல, அந்த மாதிரி நல்ல திசை வர்றதுக்காக நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். உங்களுக்கு நல்ல திசை 55 வயசுக்கு மேல வருது. அதுல நீங்க ஓஹோன்னு வந்துடலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லைங்கய்யா. சரிங்க, நன்றிங்க நன்றிங்க. தொழில் வந்து உங்களுக்கு நீங்க பேசுற தொழில் தான் பண்ண முடியும். எந்த தொழில் பண்ணாலும் உங்களுக்கு பெரிய லாபம்லாம் வர மாதிரி தெரியல. ஏதோ ரியல் எஸ்டேட்டு, கொஞ்சம் பைனான்ஸ் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. மனைவி வேலைக்கு போறாங்களோ? மனைவி இல்லைங்க சார், இல்லைங்க சார். உங்களுக்கு வந்து பெருசா ரேவதி 3ன்னா நீங்க வந்து கூல்ட்ரிங்க்ஸ் கடை, லாரி டிரான்ஸ்போர்ட், இந்த பத்திரம் எழுதி கொடுக்கறது, இந்த மாதிரி தொழில் தான் பண்ண முடியும். என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ? அதையே இன்னொரு 4-5 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. தெரியாத தொழில தொட்டவனும் கெட்டா, தெரிஞ்ச தொழில விட்டவனும் கெட்டா. புரியுதா இல்லைங்களா? அதனால தெரிஞ்ச தொழில அப்படி உருட்டுவோம். 55ல இருந்து யோகம் வருதுல, ஆச்சு இன்னொரு 4-5 வருஷம் அப்படியே உருட்டுங்க, அப்புறம் ரெடி ஆயிருவீங்க. ஓகேங்கய்யா, ஓகேங்கய்யா, நன்றிங்கய்யா. ஹலோ ஹலோ ஹலோ, வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. சார் கொஞ்சம் கிளியரா பேசுங்க. ஓகேங்க சார், எங்க இருந்து பேசுறீங்க? ஓகேங்க சார், இதோ சார் பேசுறாங்கங்க சார். சொல்லுங்கம்மா ஜெயலட்சுமி அம்மா, நான் தெய்வாக்கு சரவணன் ஜோதிடர் பேசுறேன். சொல்லுங்கம்மா. அவங்க பொண்ணுக்காக கேக்குறாங்க சார். சொல்லுங்க, பிறந்த தேதி சொல்லுங்க. 4/5/1991. 4/5/91. சனிக்கிழமை பிறந்திருக்காங்க. பூராட நட்சத்திரம், அப்படித்தானே? பூராடத்துக்கு வந்து நிறைய பொருத்தம் வராதுமா. நீங்க 7-8 பொருத்தம் பாத்தீங்கன்னா கல்யாணம் நடக்காது. 5-6ல ஓகே பண்ணிடணும். 5 பொருத்தம் 6 பொருத்தம் ஓகே பண்ணிட்டீங்கன்னா தான் கல்யாணம் நடக்கும். எத்தனை மணிக்கு பிறந்தா உங்க பொண்ணு? 6/5/2007. அதான் பாடி ஸ்ட்ராங், கால் வீக்கா இருக்கு. பாடி ஸ்ட்ராங்கா இருக்கு, கால் வீக்கா இருக்கு. புரியுதா இல்லையா? பாடி ஸ்ட்ராங், கால் வீக் அப்படின்னு சொல்றோம். அதாவது 19 தலைவலி வந்துகிட்டே இருக்கு. இவளுக்கு தலைவலி கேஸா இருக்கா?
ஒரு தலைவலின்னு சொல்லுவோம். தலைவலிட்டே கிடப்பா. எப்ப பார்த்தாலும் ஒரு தலைவலி கேஸா இருக்கா. இவளுக்கு விநாயகருக்கு தண்ணி ஊத்திட்டே வந்தோம்னா கல்யாணம் ஆகும். மாப்பிள்ளை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பையன் ஒரு ஆணும் பொண்ணு இருக்கிற வீட்டுலதான் கல்யாணம் ஆகும். ஒரு விதத்துல பார்த்தா சகோதர முறைக்கு வரும். பையன் சகோதர முறைக்கு வரும். வீட்டுல இருந்து பாத்தீங்கன்னா தென்மேற்கு திசையில 27 கிலோமீட்டர்ல ஒரு பையன் வந்து கேட்டிருக்கானே, கண்ணாடி போட்ட பையன், சோடா புட்டி போட்டிருக்கான் கண்ணாடி கேட்டிருக்கான். அந்த பையனுக்கு குடுக்கலாம்ல. நல்ல பையன் தான், வசதியா தானே இருக்கான். சரி வருவாங்க வெயிட் பண்ணுங்க. அடுத்தது இல்லைன்னா அடுத்த வருஷம் தான் கல்யாணம் முடியும். பையனுக்கு வீடு கோர்ட்டு கிட்ட இருக்கு. கோர்ட்டு கிட்ட வீடு. நான் சொல்ற குறிப்பா கரெக்டா தூக்கிட்டீங்கன்னா கல்யாணம் சூப்பரா முடிச்சிடலாம். கோர்ட்டு கிட்ட வீடு. பொண்ணுக்கு கல்யாணம் அடுத்த வருஷம் நடக்கும். இந்த வருஷம் மாப்பிள்ளை ரெடி ஆனாலும் அடுத்த வருஷம் நடக்கும். கல்யாணம் ஆகி நல்ல ரெட்ட பிள்ளை பெறுவா. அம்மாவை நல்லா பாத்துக்கிடுவோம். அம்மா தான் அப்பா ஸ்தானத்துல இருக்கீங்க. அப்பா எங்கேயும் ஒளிஞ்சு கிடக்காரு. அப்பாலாம் லாய்க்கு இல்ல. அப்பாலாம் லாய்க்கே இல்ல. அம்மா தான் அப்பா ஸ்தானத்துல இருந்து ஏதோ புருட்டுறீங்க. உங்க மனம் போல நல்ல மகளுக்கு நல்ல வாழ்க்கை அமையுமா? சரிங்கம்மா நன்றிங்கம்மா. ஹலோ கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க. ஓகேங்க சார், உங்க பேர் சொல்லுங்க. நான் என்னோட தங்கைக்கு பார்க்கணுங்க. அவங்க பேர் இளரசி. ஓகேங்க சார், இதோ சார் பேசுறாங்க. ஐயா வணக்கம். நான் தெய்வாக்கு ஜோதிடர் சரவணன் பேசுறேங்க ஐயா. என்ன பிறந்த தேதி சொல்லுங்க தங்கைக்கு? ஐயா 23 மார்ச் 2007ங்க. 23 சாயந்தரம் 5:45. புதன்கிழமை பிறந்திருக்காங்க. மக நட்சத்திரம் வருது. மகன் தானே? மகம் இல்லைங்க, கிருத்திகை நட்சத்திரங்க. 23 7 23 மார்ச்ங்க. மார்ச். ஓகே 23 கிருத்திகை நட்சத்திரம். ஓகேங்கய்யா. இவங்களுக்கு வந்து என்ன கேக்குறீங்க கேள்வி? ஐயா இப்போ பிகாம் படிச்சிருக்காங்கய்யா. மேற்படிப்பு படிக்கலாங்களாங்கய்யா? 7 8 9 மேல் படிப்பு படிக்கலாங்கய்யா. மேல் படிப்பு இவங்களுக்கு வாழ்க்கையே ஒரு 12 வயசுல தாய்க்கு கண்டமா இருக்கு. இந்த பொண்ணுக்கு அடிபட்டு இருக்கு, இல்லைன்னா அவங்க அம்மாவுக்கு அடிபட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த திருமண வாழ்க்கை இவளுக்கு சீக்கிரமாவே மாப்பிள்ளை கிடைக்கும். முறப்பையனே வருவான். முறப்பையன்னு சொல்றோம்ல உங்களுக்கு, முறப்பையனே கேட்பான். ஆனா 7 வயசு வித்தியாசம் இருக்கும் பையனுக்கு. குடுக்கறதுன்னா குடுத்துக்கலாம். கல்யாணம் ஆயிட்டு படிச்சுக்கிட்டே தான் இருப்பா. சொந்தத்துலதான் கல்யாணம். முறப்பையன் ஆமா படிச்சுட்டே இருப்பாங்க, வேலைக்கு போவாங்க. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. தெத்துப்பல் இருக்கா? சிங்கப்பல் தெத்துப்பல்லாம் உங்களுக்கு இருக்கு. நல்ல யோகமான ஆளுதான். கொஞ்சம் குழப்ப கேஸா இருக்கா. நிறைய பேர்ட்ட ஐடியா கேட்டு கன்ஃபியூஸ் ஆகி பைத்தியமாயி கிடப்பா. அதுல ஒரு சந்தோஷம். கேரக்டரு கொஞ்சம் மந்தமா தான் இருக்கா. 13 வயசுல இருந்தே கொஞ்சம் மந்தமா தான் இருக்கா. நீங்க கோயில்ல போய் தண்ணி இறைச்சி ஊத்துங்க. மசூதியில போய் கொஞ்சம் ஓதிட்டு வாங்க. கொஞ்சம் சரியாயிருவா. 16 அது கவர்மெண்ட் உத்தியோகம்லாம் வாய்ப்பு இருக்குது. ஆனா வந்து 30 வயசுக்கு மேலதான் வாய்ப்பு இருக்கு. ஆமா IAS IPS ஆகலான்னு பிளான் பண்றீங்க. அது ஆயிருவாங்க அதுல எல்லாம் பிரச்சனை இல்ல. திறமையா தான் இருக்காங்க. கை கெட்டினது வாய்க்கு எட்ட மாட்டாங்க. ஒரு வாத்தியாருடைய ஒரு டீச்சருடைய பையனை கல்யாணம் பண்ணுவாங்க. மாமியாரு டீச்சரா இருப்பா, இல்லன்னா மாமனாருக்கு ஹெட் மாஸ்டரா இருப்பாரு, வாத்தியாரா இருப்பாங்க. அதெல்லாம் சூப்பரா இவ்வளவு அள்ளி தூக்கிடுவாங்க. ஆள் சூப்பர், தங்கமான பொண்ணு. எது கேட்டாலும் மண்டைய ஆட்டுவா.
நல்ல வெளிநாட்டுல போக மாட்டாங்க, இங்கதான் இருப்பா. இங்கதான் இருப்பா. சகோதரன் இருக்கேன். நீங்க நிறைய கேக்குறீங்களே, அடுத்தடுத்த ஆள் வெயிட் பண்றாங்களே, நீங்க அடுத்தது கேளுங்க. ஓகேங்கய்யா. ஓகே. கேளுங்க. சார் இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஊரஸ்பி கடனாவே இருக்கு. கடன் வந்து வாங்கிட்டே தான் இருக்கும், ஆனா கட்ட முடியல, அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் சொல்றாங்க சார். கடனை அடைப்பது எப்படிங்க சார்? கடன் வந்து வாழ்க்கையில தேவையானது. கடன் வாங்கினாதான் வாழ்க்கையில முன்னேற முடியும். கடனும் வாங்க மாட்டேன், கடனும் கொடுக்க மாட்டோம்னா நம்ம வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. எழுதி வச்சுக்கலாம், அவன் வாழ்க்கையில டம்மியா தான் இருப்பான் அப்படின்னு சொல்றது. அதாவது கடன் அடைக்கிறதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, கொஞ்சம் நேர்மையா இருக்கணும். வாங்கின கடனுக்கு வட்டி கரெக்டா கொடுக்கணும். ரெண்டாவது வந்து குளிகை நேரம்னு ஒரு நேரம் இருக்கு. கேலண்டர்ல பாத்தீங்கன்னா ராகு காலம், யமகண்டம், குளிகை நேரம், மூணும் போட்டிருக்கோம். ஹலோ, வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. ஓகேங்க சார், எங்க இருந்து பேசுறீங்க சார்? ஓகேங்க சார், இதோ சார் பேசுறாங்க சார். ஐயா திருநாவுக்கரசு ஐயா, வணக்கம். வணக்கம், நான் தெய்வவாக்கு ஜோதிடர் சரவணன் பேசுறேங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. 27/4/1975 27/4/75. ஞாயிற்றுக்கிழமை விசாக நட்சத்திரம் பிறந்திருக்கீங்களா? ஆமா ஐயா. எத்தனை மணிக்கு பிறந்தது? டைம்? அது 10:15 ஐயா. காலையில 10:15. ஆமா ஐயா. உங்களுக்கு வந்து என்ன கேள்விங்கய்யா? ஐயா, நான் டூ வீலர் மெக்கானிக்கு. அடியில ரொம்ப டெல்லா இருக்கு தொழில். ஓகே, அது கேட்கறேன் ஐயா. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தைரியம் குறைவா இருக்கு, முன்ஜாக்கிரதை அதிகமா இருக்கு. ஒருவேளை நாளைக்கு பிரச்சனையாயிருமோங்கிற பயத்துல கேக்குறீங்க. முன்ஜாக்கிரதை முத்தண்ணாவா இருக்கீங்க, முன்ஜாக்கிரதை திருநாவுக்கரசா இருக்கீங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேலையெல்லாம் பெர்ஃபெக்டா தான் பண்றீங்க, நீட்டா தான் தொடச்சு கொடுப்பீங்க, வண்டி எல்லாம் பெர்ஃபெக்டா தான் பண்றீங்க. உங்களுக்கு 12 வயசுல இருந்து 29 வயசு வரைக்குமே ஒன்னும் யோகம் இல்ல. 29ல இருந்து 45 வரைக்கும் நல்லா இருந்திருக்கீங்க. 45ல இருந்து 52 வரைக்கும் தொழில் டல்லா தான் இருக்கும். 45ல இருந்து 52க்கு மேலதான் தேரும் உங்களுக்கு வயசு. இப்ப இன்னும் ஒரு 2 வருஷம் 1.5 வருஷம் வெயிட் பண்ணணும். 52க்கு மேல சுக்கிர தசை வரும். அதுல ஷோரூம் ஓனரா கூட ஆயிரலாம் நீங்க. பிரச்சனை வரும்போதுதான் நம்ம மூளையை செயல்படுத்தி பெரிய ஆளாகிறதுக்கு முயற்சி பண்ணணும். நீங்க பிரச்சனை வந்துருச்சேன்னு நினைக்கிறீங்களே, அடுத்த நீங்க ஒரு 1.5 வருஷம் வெயிட் பண்ணுங்க. 5 வருஷம் கஷ்டப்பட்டுட்டீங்க, கடன் ஆயிட்டீங்க. ஒரு 3,800 கடன் ஆயிருக்கீங்க. 3,80,000 கடனா? இல்ல இல்ல, 1.5 வருஷம் வெயிட் பண்ணுங்க, அதுக்கு மேல டெவலப் ஆகி வந்துருவீங்க. 42 வயசுல வீடு கட்டினீங்களா? 42 43 வயசுல? அதெல்லாம் ஒண்ணு கட்டலாம். நீங்க வெயிட் பண்ணுங்க, 52 வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஒரு 1.5 வருஷம் வெயிட் பண்ணா ரெடி ஆயிருவீங்க. அதான். ஓகே ஓகேங்க ஓகேங்க. ஹலோ, வணக்கம் சார். சார், நீங்க இருக்க இடத்துல ஃபுல்லா சவுண்ட் மட்டும் தான் சார் கேக்குது. ஹலோ சார், சவுண்டா இருக்குங்க சார். சார், நீங்க இருக்க பிளேஸ்ல சவுண்டா இருக்குங்க சார். ஹலோ ஹலோ வணக்கம் மேம், உங்க ஊர் சொல்லுங்க மேம். ஓகேங்க மேம், இதோ சார் பேசுறாங்க மேம். வணக்கம்மா. வணக்கம்மா, நான் தான் தெய்வவாக்கு ஜோதிடர் சரவணன் பேசுறேம்மா. சொல்லுங்கம்மா. வணக்கம். 13/6/2001. ஓகேங்கம்மா.
3:27 PM. ஓகே. தூத்துக்குடி. யாருக்கு உங்களுக்கு தான் கேக்குறீங்களா? ஆமா சார், எனக்கு. உங்களுக்கு வந்து மீன லக்னம், நட்சத்திரம் வந்து சதய நட்சத்திரமா? இல்ல சார், கும்ப ராசி பூரட்டாதி நட்சத்திரம், துலாம். ஓ. 13/6/2001 3:27 PM. ஓகே ஓகே ஓகே. உங்களுக்கு வந்து என்ன கேள்வி கேக்குறீங்க? திருமணம் பார்த்துட்டு இருக்காங்க, எப்ப முடியும், எந்த மாதிரி முடியும், என்ன மாதிரி கணவர் அமைவார்னு கேக்குறீங்க? ஆமா. உங்களுக்கு கொஞ்சம் கருப்பா தான் மாப்பிள்ள அமைகிறாரு, ரொம்ப சிகப்பாலாம் வரல. ரெண்டு அண்ணன் தம்பி 2 பேர் இருக்கிற வீடு, அண்ணன் தம்பி 2 பேர் இருக்கிற அட்வொகேட் மாப்பிள்ளையா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அட்வொகேட் சொல்றோம்ல, இல்ல அரசாங்கத்துல பெரிய பதவி வகிக்கிறவரு. மாப்பிள்ளை வீடு வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப தூரமாலாம் இல்ல, 28 கிலோமீட்டர் தூரத்துல இருக்குது, வடகிழக்கு திசையில. ஆமா, சென்னை சரௌண்டிங்ல உங்களுக்கு வடகிழக்குல 28 கிலோமீட்டர் மாப்பிள்ள அமைவாரு. உங்களுக்கு வீடு வந்து தெற்கு வாசலா மேற்கு வாசலா வீடு? தெரியாது. நீ கொஞ்சம் வாயாடி பொண்ணுதான், கொஞ்சம் வாயாடி பொண்ணுதான். வந்த சட்டையே விட மாட்டீங்க, வம்பு சட்டைக்கு போக மாட்டீங்க. காதுல நல்ல கம்மல்லாம் வித்தியாசமா போடணும்னு ஆசைப்படுறீங்க. நீங்க ஆசைப்படுற மாதிரியே உங்களுக்கு மாப்பிள்ளை கிடைப்பாரு, ஒரு சிக்கலும் இல்ல. ஜாதி பையனுக்கு அப்பா அம்மா வேற கேஸ்ட் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு வேற பிரிவுன்னு சொல்றாங்கல்ல, ஒரே ஜாதியில பல பிரிவு இருக்கும். இப்போ அந்த மாதிரியும் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப வைகாசி மாசம் போன மாசத்துக்கு இப்ப 5வது மாசம் 2-3 மாப்பிள்ளை வரன் வந்திருக்கு. உங்களுக்கு கன்சிடரேஷன்ல வச்சிருக்கீங்க. அதுல பெருமாள் பேர்ல வந்திருக்கும் மாப்பிள்ளை பேரு, சீனிவாசன், பாலாஜி, அந்த மாதிரி பேர்ல வருவாங்க. நாமக்காரங்க, நாமம் போடுறவங்க அப்படின்னு சொல்றது. நின்றுச்சு. வேற நல்ல சூப்பர் மாப்பிள்ளை வரும் உங்களுக்கு. நீங்க திருமணம் வந்து உங்களுக்கு வந்து இப்போ குருபலன் வந்துருச்சுமா, எப்படினாலும் உங்களுக்கு வந்து கார்த்திகை மாசம் கல்யாணம் ரெடி ஆயிரும். கார்த்திகை மாசம்னா நவம்பர் டிசம்பர்ல தான் ரெடி ஆகும். திடீர் கல்யாணம் தான், திடுப்புன்னு கல்யாணம். உங்களுக்கு ஒரே வாரத்துல பேசி முடிச்சு ஒரே மாசத்துல கல்யாணம், கலாட்டா கல்யாணம் தான் நடக்கும். நீங்க வந்து ஒரு டைகனல் ஃபேஸ், கேரளாக்காரி மாதிரி ஃபேஸ், ஒரு கழுகு கண்ணு அப்படின்னு சொல்றது. குழந்தைய கூட வாங்க போங்கன்னு தான் கூப்பிடுவீங்க. 1ஆம் தேதி கொண்டாட்டம், 10ஆம் தேதி திண்டாட்டம், ஒரு பைசா இருக்காது. எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குண்டக்க மண்டக்க தான் உட்காருவீங்க. அதாவது காலுக்கு மேல கால் போட்டு, இல்லைன்னா அப்படி தலைகீழ படுத்து கிடப்பீங்க. உட்கார்றது பார்த்தா எரிச்சலா இருக்கும், இரிட்டேட்டிங் இடியட் மாதிரி உட்கார்ந்து இருப்பீங்க. மத்தபடி திட்டுவாங்க. அது வந்து உங்களுக்கு கால் கொஞ்சம் வீக்கா இருக்கு, அதனால அப்படி இருக்கீங்க. வேற ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, நோய் எல்லாம் கிடையாது. நீங்க கடைசி வரைக்கும் அப்படிதான் உட்கார்ந்து இருப்பீங்க. குண்டக்க மண்டக்க உட்கார்றதுல ஒரு சுகம், ஒருத்தருக்கு பைத்தியமா இருக்கிறதுல ஒரு சுகம், ஒருத்தனுக்கு வந்து புலம்புறதுல ஒரு சுகம். உங்களுக்கு இப்படி குண்டக்க மண்டக்க உட்கார்றதுல ஒரு சுகம். அது ஒன்னும் பிரச்சனை இல்ல. அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல மாப்பிள்ளை அமைவாரு. அதெல்லாம் சூப்பரா இருக்குமா, ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஓகேங்கம்மா, ஓகே. தேங்க்யூ. ஹலோ, வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. எங்க இருந்து பேசுறீங்க சார்? ஓகேங்க சார், ஏதோ சார் பேசுறாங்க. சொல்லுங்க ஐயா, அருண் ஐயா சொல்லுங்க. தெய்வாக்கு சரவணன் பேசுறேங்க ஐயா. வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா. 16/10/2000. காலையில 7 AM. ஓகே. கார்த்திகை நட்சத்திரமா நீங்க? ரிஷபராசி, கார்த்திகை நட்சத்திரம். கொஞ்சம் கஞ்சனா தான் இருக்கீங்க. காசு நிறைய வச்சிருக்கீங்களே, என்ன வேலை செய்றீங்க? என்ன ஜாபுக்கு போயாச்சா? என்ன ஜாப்ல இருக்கீங்க?
கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிருங்கய்யா உங்களுக்கு. ஆவணி மாசமே 9வது மாசமே கிடைச்சிரும். அப்படியா? ஆமா ஆமா. எழுதிருக்கீங்களோ பரீட்சை? அது நீங்க பிரிலிமினரி எல்லாம் பாஸ் ஆயிருவீங்க. உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கண்டிப்பாக உண்டு. 25 9வது மாசம் கிடைக்கும். இல்லைன்னா 1 வருஷம் 1.5 வருஷத்துல உங்களுக்கு வேலை கிடைச்சிரும். நீங்க பக்கா ப்ரிப்பரேஷன் பண்ணிருக்கீங்க. சாதாரணப்பட்ட ஆள் கிடையாது. ஜெகஜால கில்லாடி. கண்டிப்பா உங்களுக்கு கிடைச்சிரும் வேலை. நீங்க மனம் தரலாம ட்ரை பண்ணலாம். ஓகே நன்றிங்க. அல்ல அதெல்லாம் 2-3 வருஷம் ட்ரை பண்ணோம். நீங்க 1 வருஷம் 1.5 வருஷம் ட்ரை பண்ணிட்டு நம்பிக்கை இல்லாம எல்லாம் போக கூடாது. உங்களுக்கு வேலை கிடைக்கும்னு விதி இருக்கு, ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிறோம். கிடைக்காதுன்னா கிடைக்காதுன்னு சொல்லுவோம். எங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. இன்னும் ஒரு 6 மாசம் ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு கிடைச்சிரும். எக்ஸாம்ல நீங்க 7 மார்க்ல இருந்து 17 மார்க் தான் கம்மியா இருந்திருக்கீங்க. அப்புறம் நீங்க ட்ரை பண்ணலாம்ல. அங்க 40 மார்க் கம்மியா இருக்கிறவனே ட்ரை பண்றான். 7 மார்க் தான் கம்மியா இருக்கு, அப்புறம் ட்ரை பண்ணணும்ல அப்படிங்கிற. நீங்க ஏன் 7 மார்க் கம்மியாயிருச்சு? 100 மார்க்குக்கு நீங்க 200 மார்க் முயற்சி பண்ணணும்ல. முயற்சி பண்ணுங்க, கிடைச்சிரும். ஓகேங்க. உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை கிடைக்கும். ரயில்வே இந்த இதெல்லாம் சொல்றாங்கல்ல, போஸ்டல்ல. ஆமா ஆமா கண்டிப்பா கிடைக்குங்கய்யா. ஓகேங்கய்யா. சரிங்க, நன்றிங்க. ஹலோ ஹலோ வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. எங்க இருந்து பேசுறீங்க சார்? என்னங்க சார்? ஓகேங்க சார், ஏதோ சார் பேசுறாங்க. சொல்லுங்கய்யா. அருண் செங்கல்பட்டுல இருந்து பேசுறீங்க. தெய்வாக்கு சரவணன் பேசுறேன். சொல்லுங்கய்யா. ஆறுமுகம் சொல்லுங்க. ஆறுமுகம். சக்திவேல். ஓகே. கேளுங்கய்யா. சங்கரியா சொல்லுங்க. அதான் இது பிறந்த தேதி சொல்லுங்க. உங்க பேரு, ஹஸ்பண்ட் பேரு? ஆறுமுகம். பிறந்த தேதி இருக்கா? 1980. 17 என்ன மாசம் சொன்னீங்க? 17/2/1980. உங்க ஒய்ஃபுக்கு என்ன வயசு? அவங்க வயசு இப்போ 39-40. ஐயா 2 வருஷம் கழிச்சு தான் உங்களுக்கு குழந்தை இருக்கு. 2027 தான் குழந்தை இருக்கு உங்களுக்கு. 2027 தான் குழந்தை இருக்கு. அதுக்கு முன்னால உங்களுக்கு ஜாதகம் கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும். 2 பேர் ஜாதகம் நீங்க தனியா அனுப்பி விடுங்க. ஏதாவது ஜோதிடத்தை அனுப்பி கேட்டீங்கன்னா வந்துடும். 2027 தான் குழந்தை கன்ஃபார்மா இருக்கு. அதுக்கு முன்னாலன்னா நாங்க ஜாதகம் அனுப்பிவிட்டீங்கன்னா தான் செக் பண்ணி பார்த்தா தான் சொல்ல முடியும். அதான் எனக்கு புரியுதுங்கய்யா. உங்களுக்கு குழந்தை உண்டு, குழந்தை கிடையாதுன்னா இல்ல. உங்களுக்கு குழந்தை கிடையாதுன்னா இல்ல. ஆனா 2027 தான் இருக்குது. அது உங்க ஒய்ஃபு ஜாதகம் இருந்தா தான் நாங்க கொஞ்சம் கரெக்டா செக் பண்ணி பார்க்க முடியும். சரிங்க, நீங்க தனியா கூப்பிடுங்க என் நம்பருக்கு. ஓகே. நிறைய கால் வெயிட் பண்றாங்க. ஓகே. ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் பாஸ்கர். எங்க இருந்து பேசுறீங்க சார்? திருவாரூர் மாவட்டம் பேசுறேன் மேடம். ஓகேங்க சார், ஏதோ சார் பேசுறாங்க சார். ஐயா வணக்கம். சொல்லுங்க ஐயா. 12/10/1982. என்ன கேள்வி உங்களுக்கு? 1981. ஓகேங்கய்யா. ரொம்ப கஷ்டகரமா ஓடிட்டு சார் வாழ்க்கை. அதான் பாக்கிறேன்.
82 எங்க சாமர்த்தியசாலி நீங்க. 1981. அதான் ஓகே ஓகே. திங்கக்கிழமை பிறந்திருக்கீங்களா? ஞாயிற்றுக்கிழமை 12. ஓ, விடிய காலையில. ஓகே ஓகே. உத்திரட்டாதி நட்சத்திரம் வருதா, பூரட்டாதி வருதா? பால் வியாபாரம், ரைஸ் மில் பிசினஸ் தான் உங்களுக்கு. பால் வியாபாரம் இல்லைன்னா ரைஸ் மில் பிசினஸ் சொல்றாங்கல்ல. ஆமா. என்ன தொழில் பண்றீங்க? விவசாயம். விவசாயத்துல கஷ்டகாலமா ஓடுதுங்கிறீங்க. அதான் சார் பஞ்சத்துல இருக்கீங்க. ஆமாங்க. 47 வயசுக்கு மேலதான் தேர்வீங்க. உங்களுக்கு எவ்வளவு செய்வினை வச்சிருக்கிறான் ஒருத்தன்? செய்வினை வச்சுட்டான் 1.5 வருஷம் முன்னால. அப்படிங்களா? ஆமா ஆமா. ஒரு 3 பேர் சேர்ந்து செய்வினை வச்சிருக்கா. கொஞ்சம் ஓவரா பேசிருக்கீங்க, திமிரு. அப்படிங்களா? செய்வினை வச்ச மாதிரி கணக்குல காமிக்குது. நிலத்துல பாத்தீங்கன்னா, இந்த உங்க நிலத்துல வடகிழக்கு ஈசானிய மூலைக்கு அடுத்தது ஏதாவது புதைச்சிருக்கீங்களா? வயல்ல என்ன புதைச்சிருக்கா? போர் போட்டிருக்கீங்களா? அது என்ன போர் ரன்னிங்ல இருக்கா, மூடி இருக்கீங்களா? அந்த போர்ல தான் ஏதோ செய்வினை போட்டிருக்கானுங்க, பாத்துங்க. அத ஏதாவது ஆள் வச்சு எடுக்க முடிஞ்ச ஆள் வச்சு எடுங்க. உங்களுக்கு வரவோட செலவு அதிகமா இருக்கு. அதுக்கு காரணம் செய்வினை வச்சிருக்கா. 7 இடத்துல வச்சிருக்கான் நிலத்துல. அந்த போர் குழியில போட்டிருக்கான் செய்வினைய, பாத்துங்க. அதை எடுத்துக்குங்க. நாங்கெல்லாம் எடுக்க முடியாது, இங்க இருந்து அங்க வர முடியாது. அங்க உள்ள லோக்கல் ஆள் வச்சு ஏதாவது பண்ணி அதை கரெக்ட் பண்ணுங்க. ஓகே ஓகே. நன்றிங்க. நன்றி சார். நேயர் ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காங்க, பூபதி ராஜன் சொல்லிட்டு. 2/4/1986 7:15 AM தர்மபுரி லைஃப் எப்படி இருக்கும்னு சொல்லி கேட்டிருக்காங்க சார். பூபதி ராஜா 86 அப்படின்னு சொல்லும் போது இவருக்கு 39 வயசு ஆயிட்டு இல்லையா? ஆமாங்க சார். இவர் கண் பார்த்தா கை வேலை செய்ய ரொம்ப திறமைசாலி. பூபதி ராஜா வெரி டேலண்டட் ஆள் தான், சாதாரணப்பட்ட ஆள் கிடையாது. இவர் நடக்கதே ஓடுற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது. இவருக்கு பூராட நட்சத்திரம் 3ஆம் பாதம். இவருக்கு பாத்தீங்கன்னா ஒரு 8 வயசு வரைக்கும் சுக்கிர தசை, 15 வயசு வரைக்கும் சூரியன், 25 வயசு வரைக்கும் சந்திரன், 32 வரைக்கும் செவ்வாய், 32 வயசுல இருந்து ராகு தசை. ராகு தசையில அடி மேல் அடி வாங்குறாரு. ராகு தசையில சந்திரனை ராகு மறைக்கனால மென்டலி கொஞ்சம் ப்ராப்ளமாவே இருக்காரு. இவர் இந்த ஜீவ சமாதிகளுக்கு போய் கும்பிட்டுட்டு வந்தாருன்னா அவருடைய இந்த துன்பங்கள்லாம் விலகி வாழ்க்கையில மலர்வாரு. போன வருஷம் பயங்கர லாஸ் ஆயிருக்காரு. இந்த வருஷம் அவருக்கு கொஞ்சம் யோக காலமா வருது. இந்த வருஷம் அவர் கொஞ்சம் ரெடியாகி வந்துருவாரு. இன்னும் 2 வருஷம் அவருக்கு 2028 இருந்து 30 வரைக்கும் பணம் சம்பாதிச்சிருவாரு. இழந்த பொருளை சம்பாதிச்சிருவாரு. யோகம் ஆயிடுவாரு. நன்றி, வணக்கம். ஓகே சார். நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவு பக்கத்துல இருக்கோம். நேயர்களுக்கு ஏதாச்சும் சொல்ல விரும்புறீங்களா சார்? நேயர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள். திருநாவுக்கரசு, அன்னபூர்ணி சென்னையில திருமணம் பத்தி கேட்டிருந்திருக்காங்க. படிப்பு பத்தி 2-3 பேரு. ஒருத்தர் குழந்தைக்காக கேட்டிருந்தாரு. அவருக்கு குழந்தை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். ஒருத்தருக்கு குழந்தை இல்லாத எவ்வளவு பெரிய சோகம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ஆனா அவருடைய மனைவியுடைய பிறந்த தேதி அவர்கிட்ட இல்ல. பாஸ்கர் மன்னார்குடியில விவசாயி, கொஞ்சம் வாழ்க்கையில சிரமப்படுறதா சொல்லியிருக்காரு. பொதுவா பூராட நட்சத்திரத்தை 2-3 பேர் கொஞ்சம் கஷ்டத்துல இருக்கதா சொல்லியிருக்காங்க. அடுத்தது ராதாகிருஷ்ணன் மணப்பாறையில இருந்து வீடு திருமணம் இது பத்தி கேட்டிருக்காங்க.
அனைவருடைய வாழ்க்கையிலும் துன்பம் நீங்கி இன்பம் மலரணும் அப்படிங்கறதா எங்களுடைய நம்ம ராஜநிலை சேனலுடைய ஏமும் சரி, ராஜசேகர் ஐயாவுடைய குறிக்கோள். இந்த உலகமே சுபிச்சமா இருக்கணும், அனைவரும் வாழ்க்கையில செழிப்பா வாழணுங்கிறத நம்ம எல்லாரும் குறிக்கோளா செயல்படுறோம். ஜோதிடம் கேளுங்க, ஆனா அதை ஃபாலோ பண்ணுங்க. எல்லா மக்களும் என்னன்னா தினமும் சோகமா இருக்க கூடாது, எல்லாரும் நல்லா இன் பண்ணி ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். ஒரு அரசியல்வாதி மாதிரி உட்கார்ந்து இருக்கணும். அப்பதான் நம்மளுக்கு பார்க்கறதுக்கே சுறுசுறுப்பா இருக்கும். நாமளே சோம்பேறியா இருந்தா அப்புறம் உலகம் நம்மள மதிக்காது. அப்படிங்கிறது தான் குறிக்கோள். எப்பவும் நல்லா சாப்பிடுங்க, 3 வேளையும் கரெக்ட் டைம் சாப்பிடுங்க, கரெக்ட் டைம் எல்லாரும் கூடயும் சிரிங்க, எல்லாரையும் பார்த்தாலும் ஒரு அன்பா பேசுங்க. வீட்டுல அனைவரும் சாமி கும்பிடுங்க. மெயினா சாமி கும்பிடுங்க. நான் சாமி கும்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்றதுல ஒரு சந்தோஷம். தினமும் சாமி கும்பிடுங்க, மந்திரங்களை சொல்லுங்க. சில ஒரு புனித தலங்களுக்கு போய் தரிசிச்சுட்டு வாங்க. இப்போ காசி இங்கெல்லாம் போக முடியாது, பக்கத்துல இருக்க கோயில்களுக்கு வாரம் ஒரு முறை, இல்ல பௌர்ணமிக்கு வழிபாடு பண்ணலாம், அமாவாசைக்கு பண்ணலாம். வாரம் என்னால பண்ண முடியாது, சரி நீ மாசம் ஒரு டைம் பண்ணு. அமாவாசைக்கு போய் ஒரு கோயிலை கும்பிடுங்க, இல்ல பௌர்ணமிக்கு போய் கும்பிடுங்க, இல்ல சஷ்டிக்கு கும்பிடுங்க. சஷ்டியில விரதம் இருக்கிறவன் கோடீஸ்வரன் அப்படின்னு சொல்லுவாங்க. சஷ்டியில விரதம் இருங்க. சஷ்டியில விரதம் இருந்தா அவன் கோடீஸ்வரன் தான் சஷ்டியில விரதம் இருப்பான் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. சஷ்டியில விரதம் இருந்தா கோடீஸ்வரன் ஆயிடுவான் அப்படிங்கிறது தான் அதோடைய அர்த்தம். சஷ்டி விரதம் கடைபிடிக்கலாம். கந்தர் சஷ்டி கவசம் தினமும் பாடுங்க. பாத யாத்திரை இந்த மாதிரி வருஷம் முழுவதும் செல்லுங்க. மக்கள் அனைவரும் நலமாவும் வளமாவும் இருக்க என்னுடைய வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இதுவரை நேயர்களின் கேள்விகளுக்கும் பல அற்புத தகவல்களையும் மிக சிறப்பாக கூறிய ஐயா அவர்களுக்கு ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். நன்றிங்க ஐயா. இதுபோல் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மலையரசி. நன்றி, வணக்கம். நான் தெய்வவாக்கு ஜோதிடர் சரவணன்.